ஒரு திமுககாரன் இளைஞரணியை சேர்ந்தவன். ஏன்னா உதயநிதி புத்தி தானே இருக்கும் இளைஞரணின்னா. அவன் அந்த பொண்ணை துரத்தி ஏற்கனவே திருமணமானவன். அதை மறைச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு தனக்கு வேண்டிய அரசியல் பெரும்புள்ளிகளுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அவர்களை அந்த பெண்ணை வற்புறுத்தியதாக அந்த பெண்ணையே சொல்கிறான். எத்தனை பேர்? அந்த சாரில் ஒரு சார். இதில் அந்த பெண்ணு சொல்லுது 20 சார்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியிருக்கான். இந்த வீடியோவை பாருங்கள். அரக்கோணத்தில் எங்கேயுமே மனு கொடுத்தா எடுக்கிறதே கிடையாது. எங்களை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டேன். அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறதில்ல. நான் மட்டும் கிடையாது, அவன் பின்னாடி என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு மாதிரி 20 பொண்ணுங்க இருக்கு. 20 பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளோ பேருன்னு தெரியல. அதனால தான் நான் இது தைரியமா கொடுத்ததே. இந்த பெண் புகார் மனுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இதாக போகிறாங்க. அதிகாரியா காவல் இது அரக்கோணத்தில் இருக்கும் பெண் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? பெண் காவலர்களுக்கு தப்பு செஞ்சவன் திமுககாரன் ஒன்று அந்த அரக்கோணம் பெண் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க புகாரே வாங்கலை. ஒரு மாதமாக அந்த பெண் ஒவ்வொரு அதிகாரியாக பார்க்கிறாரு. எஸ்பியை பார்க்குறாங்க. எஸ்பி அங்கேருந்து டிஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஒரு மாதமாக டிஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு மாதமாக என்ன லட்சணத்தில் நடத்துகிறீங்க காவல்துறையை? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? லலித்குமார் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? இந்த மாதிரி இப்போ எந்த புகார் வந்தாலும் முதல்ல எஃப்ஐஆர் போடு, அப்புறம் விசாரின்னு சொல்லியிருக்காங்களே. சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சுட்டு எஸ்பியிலேருந்து கீழே இருக்கிற உமன் கான்ஸ்டபிள் வர அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பெண் நீதி கேட்டு அடைந்து கொண்டு இருக்கிறார். கடைசி அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏவிடம் புகார் கொடுத்தாருன்னு தெரிஞ்ச உடனே வழக்க பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ சார் வழக்க பதிவு செஞ்சாங்க, எஃப்ஐஆரை போட்டாங்க. அந்த திமுககாரன் தெய்வ செயல் அவனை கைது பண்ணாங்களா? இன்று வரை கைது செய்யவில்லை. என்ன லட்சணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை? ஸ்டாலின் தூக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீங்கள்லாம் பதவிக்க லாயக்கு கிடையாது. உங்கள் இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழ் செயல்படக்கூடிய காவல்துறை இந்த லட்சணத்தில் இருக்குது. அந்த சாரில் துரோகம் பண்ண மாதிரி இங்கேயும் ஒரு பெண்ணுக்கு துரோகம் நடந்திருக்கிறது. அந்த பெண் என்ன சொல்லுது? என்னை மாதிரி 20 பெண்களை இவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. மற்ற 20 பெண்கள் பயப்படுறாங்க புகார் கொடுக்க. இவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் தான் எங்களால் இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லைன்னு அந்த பெண் சொல்கிறாங்க. ஸ்டாலின் பதில் சொல்லுங்கள்.